7:35 AM இன்னைக்கு காலையில வேட்டிகன் சிட்டி, அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸோட தலைமை இடம்னு கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த வேட்டிகன் சிட்டியில கண்டினியூஸா பெல் அடிக்க ஆரம்பிச்சு போப் பிரான்சிஸ் அவர்கள் 135 கோடி பேர் உலகத்துல வெவ்வேறு நாடுகள்ல வாழக்கூடிய அத்தனை கிறிஸ்டியன்ஸோட ஒரே தலைவரா இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. பாகுபாடு பார்க்காம அரசியல் தலைவர்கள்ல இருந்து நாட்டோட தலைவர்கள்ல இருந்து அக்ராஸ் ரிலிஜன்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு ஒரே நேரத்துல கஷ்டமா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு மெசேஜை பதிவிடுறாங்க. யார் இந்த போப் பிரான்சிஸ்? ஒரு காலத்துல பப்ல பவுன்சரா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு மொத்த உலகமே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிலீஜியஸ் ஃபிகரா மாறினது எப்படி? அவருக்கு சின்ன வயசுல இருந்தப்போ லங்ஸ்ல சில போர்ஷனை வெட்டி வெளியே எடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போல இருந்து அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் எப்படி இவர் மாறுறாரு? ஒரு பப்ல பவுன்சரா இருக்கிற ஒரு பையன் இன்னைக்கு உலகத்திலேயே இருக்கிற அத்தனை தலைவர்களும் அக்ராஸ் ரிலிஜன், கண்ட்ரி, கேடர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இவர் ரொம்ப நல்ல மனுஷன்பா, he was a people's pope, மக்களின் போப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பேரை எப்படி எடுத்தாரு? அண்ட் ரொம்ப முக்கியமா இவரு சில முக்கியமான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. ஏஐ பத்தி, உலகத்துல 3வது போர் வர்றத பத்தி போப் பிரான்சிஸ் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காலத்துல நான் இங்க போப், நீங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேங்க, ஒரு ரோபோ உட்காரும், இதுல எது நல்லது எது கெட்டதுங்கிறது வரைக்கும் பேசியிருக்காரு. இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைலா போப் பிரான்சிஸ் யார், இன்னைக்கு கண்டிப்பா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் போப் பிரான்சிஸ் பத்தி பேசி கேள்விப்படுவீங்க, யார் இவர் உண்மையிலேயே அப்படிங்கிற முழு டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு, ரெண்டாவது இவர் என்னென்ன இந்த உலகத்தை பத்தி ஃபியூச்சர்ல சொல்லியிருக்காருங்கிறதையும் பார்க்க ஆரம்பிக்க போறோம். So let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. And வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல போறேன்னு. இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டடான இஷ்யூஸை நீங்க ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போப்னா யாருன்னு தெரியாதவங்களுக்கு இருக்க மாட்டீங்க. ஒருவேளை அப்படி யாராவது நமக்குள்ள ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். கிறிஸ்டியானிட்டில கத்தோலிக், புரொட்டஸ்டன்ட்னு ரெண்டு மிகப்பெரிய டிவிஷன்ஸ் இருக்குது. அதுல கத்தோலிக் தான் மெஜாரிட்டி. 135 crore கத்தோலிக்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்கும் தலைவரா இவங்க கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பர்టిక్యులர் பதவி தான் போப் அப்படிங்கிற ஒரு பதவி. இந்த பதவி கிட்டத்தட்ட 2000 வருஷமா கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்குது. சோ இது வரைக்கும் 266 போப்ஸ் இருந்திருக்காங்க. கடந்த 2000 இயர் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரி. இங்க ராஜராஜ சோழன் இருந்தப்போ அங்க ஒரு போப் இருந்திருக்காங்க. இங்க கரிகால சோழன் இருந்தப்போ அங்க ஒரு போப் இருந்திருக்காங்க. இங்க நரசிம்மவர்ம பல்லவன் இருந்தப்போ அங்க ஒரு போப் இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம், பிரிட்டிஷ் ஆட்சி செய்யறப்போ ஒரு போப் இருந்திருக்காங்க, ஹிட்லர் இருந்தப்போ அங்க ஒரு போப் இருந்திருக்காங்க. சோ ஹியூமன் ஹிஸ்டரியில கடந்த 2000 வருஷத்துல ஒரு போப் எப்பவுமே இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட பவர் அப்படிங்கிறது, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல போப்புங்கிற ஒரு பர்టిక్యులர் ஃபிகர் தான் ஒவ்வொரு கண்ட்ரியிலும் வாழக்கூடிய நிறைய தலைவர்களை ஒன்னா இணைக்கக்கூடியது. விளாடிமிர் புட்டினும் ட்ரம்ப்பும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும், ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும், ஜி ஜின்பிங்கும் ட்ரம்ப்பும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும், எல்லாரையும் இணைத்து பேசக்கூடிய ஒரு பவர் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா போப். சோ அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பதவி. ஏன்னா எல்லா நாட்டிலையும் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. எல்லாரோட தலைவருங்கிறப்போ எல்லா கிறிஸ்டியன்ஸோட தலைவருங்கிறப்போ எல்லா நாட்டோட தலைவர்களும் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு போப் இறந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான கஸ்டம்ஸ்லாம் இருந்திருக்குது. அவங்க எப்படி இறந்துட்டாங்கங்கறத அனௌன்ஸ் பண்றதுன்னு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்போதானே டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போப் இறந்துட்டாங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்கங்கிற ஒரு விஷயத்தை யாராவது பொய்யா கூட சொல்லிடலாம்ல. சோ உண்மையிலேயே அவங்க இறந்துட்டாங்களான்னு செக் பண்றதுக்கு அந்த வேட்டிகன் சிட்டில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் நிறைய பேர், வேற வேற ஒப்பீனியன் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த போப்போட பெட்ரூம்குள்ள என்டர் ஆவாங்களாம். என்டர் ஆகிட்டு அவரோட தலையில ஒரு சுத்தியலை வச்சு அடிப்பாங்களாம். ஒரு 3-4 தடவை சுத்தியலை வச்சு அடிச்சும் அந்த போப் எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரை சொல்லி கத்துவாங்களாம். அப்பவும் ரியாக்ஷன் இல்லைங்கிற பட்சத்தில் தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம பண்றது இல்ல. நம்ம ஒரு டாக்டர் ப்ராப்பரா வெரிஃபை பண்றாங்க. பட் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கிறது பயங்கர கிரேசியா இருக்குது. அண்ட் அவங்க சீல் கூட கையில வச்சிருப்பாங்களாம். சோ அது ஒரு ஃபிஷர்மேன்ஸ் ரிங் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. ஒரு போப்போட கையில இருக்கக்கூடிய ரிங். அந்த ரிங்கை அவங்க அதை வச்சு தான் அபிஷியல் டாக்குமெண்ட்டுக்குலாம் அவங்களோட சீலை அந்த முத்திரையை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த சீலையும் உடைச்சிருவாங்களாம் முதல்லலாம். சோ தட் அவங்க இவங்க இறந்துட்டாங்க, அதை யாரும் ஃபேக்கா யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. சோ ஏன்னா அந்த காலகட்டத்தில் போப்போட வேர்ட்ஸுக்கு அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்திருக்காரு. அண்ட் அவர் இறந்துட்டாரா இல்லைன்னு இவ்வளோ பயங்கரமா செக் பண்றது காரணம், நிறைய எதிரிகள் இருப்பாங்க. போர் வீரன் போப்பா இருந்திருக்காங்க, ஜெயிலுக்கு போனவங்க போப்பா இருந்திருக்காங்க, அரசனுக்கு எதிராக நிக்கிறவங்க போப்பா இருந்திருக்காங்க. நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருந்ததுனால ஒரு போப்பா யாரு இருக்காங்க, அவங்க எப்படி இறந்து போறாங்கிறதுக்கு பின்னாடியே இவ்வளவு வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சோ இந்த பதவியில இருக்கிற போப் தான் இன்னைக்கு காலையில இறந்து போயிருக்காரு. இவர் எப்ப பதவி ஏற்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் 2013ல இருந்து 2025 வரைக்கும் போப்பா இருந்திருக்காரு. டிசம்பர் 17, 1936 இவர் பிறந்திருக்காரு. ஓகேவா? 88 வயசு ஆகுது அவருக்கு இப்ப இறந்து போகிறப்போ. இவர் தான் ஃபர்ஸ்ட் போப் ஃப்ரம் சவுத் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன குளோபல் சவுத் வேர்ல்டுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தோட மேப் எடுத்து பாத்தீங்கன்னா, குளோபல் நார்த்னு சொல்லப்படக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த ரஷ்யா, யூரோப், நார்த் அமெரிக்கா, இவங்க எல்லாம் மோஸ்ட் அந்த வெள்ளக்காரங்களா இருப்பாங்க. அவங்க தான் மெஜாரிட்டி
மெஜாரிட்டியா வந்து நிறைய இடத்துல கடந்த செஞ்சுரியாவே டாமினேட் பண்ணிருக்காங்க. இதே நீங்க சவுத் எடுத்தீங்கன்னா சைனா, இந்தியா, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட், சவுதி, சவுத் அமெரிக்கா, இந்த மாதிரி எல்லாம் குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லுவோம். இத்தனை வருஷம் வரலாற்றுல முதல் போப் வந்து குளோபல் சவுத்ல இருந்து, அர்ஜென்டினா வந்து இந்தியா மாதிரி சவுத் அமெரிக்கால இருக்குது. சோ அங்க இருந்து வந்த முதல் போப் இவர் தான். இவர் வந்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு பீப்புள்ஸ் போப்னு சொல்லுவாங்க. எல்லா போப்புக்கும் எதிரி வந்து மத்த மதத்துல இருக்கலாம், இல்ல மத்த தலைவர்களா இருக்கலாம். பட் இந்த போப்போட எதிரியா தெரியுமா? அவரோட சொந்த சர்ச்சில் இருக்கிறவங்களே நிறைய நேரம் இருந்திருக்காங்க. காரணம், இந்த போப்பை பத்தி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்றேன். இப்போ பிரிஞ்சு போயிட்டாரு, அவரோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வரேன். பட் முன்னாடி அவரை பத்தி ஒரு சின்ன பிரீஃப் சொல்லலாம்னு பார்த்தேன். இவர் வந்து சின்ன வயசுல இட்டாலியன் பேரண்ட்ஸ், அர்ஜென்டினால பிறக்கிறாரு. ஓகேவா? சோ பிறந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது இடம். அங்க பிறந்து வளரக்கூடிய இவர் வந்து சின்ன வயசுல பயங்கர ஏழ்மை, எக்ஸ்ட்ரீம் ஏழ்மை. என்னெல்லாமோ வேலை பார்த்திருக்காரு. பாத்ரூம்ஸ்ல வேலை பார்த்திருக்காரு, பப்ல பவுன்சரா வேலை பார்த்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 20 வயசு இருக்கிறப்ப அவருக்கு லங்ஸ்ல ஹெவியா பிரச்சனை வருது. இவரோட ஒரு பகுதி ஆஃப் லங்ஸ் வந்து வெட்டி கூட எடுத்துடுறாங்க அப்பவே 20 வயசுலயே. அதுக்கப்புறம் வந்து அவர் உயிர் மறுபடியும் அவர் நார்மலான ஒரு லைஃப் வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பயங்கரமா ஜீசஸ் மேல ஒரு லவ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவர் கிறிஸ்டியானிட்டியில வந்து ஒரு பயங்கரமா அஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டு he is joining அந்த சர்வீஸ்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் பண்ணி அதுல த்ரூ த ரேங்க்ஸ் வந்து வளர்ந்திருக்காரு. இவர் போப் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போப் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ பணம், அவ்வளோ பவர், எல்லா நாட்டு தலைவர்களையும் நீங்க நினைச்சா ஃபோன் பண்ணி பேச முடியும், எல்லாருமே நீங்க சொல்றது கேட்பாங்க. அந்த ஒரு பவர்ல இருக்கிறவரு ஜெனரலா எவ்வளவு லாவிஷா இருப்பாங்க. நான் இவரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருந்தார் வேட்டிகன் சிட்டில. தனக்குன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேன்ஷன்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதா எனக்குன்னு தேவையானதை நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல சொந்தமாலாம் கார்லாம் ஓட்டிட்டு இருந்த காலகட்டம் இருக்குது. ரொம்ப ஹம்பிளான ஒரு போப், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஹம்பிளான போப். இவர் பண்ண நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் யாருமே பண்ணாததெல்லாம் பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்து ரெஃப்யூஜிஸ் இருப்பாங்கல்ல, அகதிகளா வந்து இன்னொரு நாட்டுக்கு போனவங்க, ஹிந்துஸா இருக்கிறவங்க, முஸ்லிம்ஸா இருக்கிறவங்க, அவங்களோட காலை கூட அவர் வந்து கழுவி விட்டுருக்காரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த போப்பும் பண்ணது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்லாம் வச்சுட்டு தான் போப்லாம் எங்கனாலும் போவாங்க, எங்க இருந்தாலும் யாருனாலும் தாக்கிடலான்னு. அதுக்கு அவர் இருந்துகிட்டு ஒரு போப் அப்படி ஒரு உயிரை காப்பாத்தி என்ன பண்ண போறான், எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இல்லாம அவர் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. இவ்வளவு பண்ணக்கூடிய போப் வந்து ஃபிளைட்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறப்போ அவரால் முடிந்த காலகட்டத்தில் அவர் வந்து எக்கனாமிக் கிளாஸ்ல உட்கார்ந்து போயிருக்காரு. இந்த பிசினஸ் கிளாஸ் முன்னாடி போய் உட்கார்றது அதெல்லாம் இல்லாம இருந்திருக்காரு. அண்ட் அவரோட சில முக்கியமான ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் வந்து ரொம்ப பப்ளிக்காவே நிறைய சர்ச்சில் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து சில பேர் வந்து தப்பு பண்றாங்க, பாலியல் ரீதியான பிரச்சனைகள் கூட இருக்குது, அதெல்லாம் நிறுத்துறதுக்கு நான் வேலை பார்ப்பேன்னு சொல்லி பேசியிருக்காரு. அது போக அவர் வந்து சர்ச்சஸ்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ், நிறைய சர்ச்சில் ஃபினான்ஷியலா வந்து சில ஃப்ராட் எல்லாம் நடக்குது, அதையும் நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சில வேலைகள் பார்த்திருக்காரு. இவர் வெளியில இருக்கிறவங்க கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம இன்டர்னலாவே பல வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சர்ச்சில் அட்ரஸ் பண்ணதுக்கே வந்து இவர் மேல நிறைய பேருக்கு ரெஸ்பெக்ட் உண்டு. அதனால தான் மக்களோட போப் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து மக்களாவே இவருக்கு கொடுத்தாங்க. இவர் குளோபலாவே சில ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, which is pretty crazy. ஒரு 88 வயசு நபர் வந்து இவ்வளவு ஸ்டாண்ட் பப்ளிக்கா ஒரு ஜென்சி மாதிரி அவர் சில ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறது ஆச்சரியமா இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து நான் இதை சொல்றப்ப கூட நிறைய பேர் இருந்துகிட்டு என்ன இப்படிலாம் அவர் பேசியிருக்காருன்னு யோசிக்க வாய்ப்பு இருக்குது. LGBTQ ஓகேவா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறப்போ நான் யார் அவங்கள பத்தி ஜட்ஜ் பண்றதுக்குன்னு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காரு. சர்ச்சில் நடக்குதுங்கிறப்ப சர்ச் யார் அவங்கள பத்தி கமெண்ட் பாஸ் பண்றதுக்கு, சர்ச் யாரு, அவங்க என்ன பண்றாங்களோ அது அவங்களோட சுதந்திரம்ங்கிறத வந்து அவரு இப்போ பேசியிருக்காரு. இது வரைக்கும் எந்த சர்ச்சும் இப்படிலாம் பேசினது இல்லை, அதெல்லாம் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அந்த ட்ரெடிஷன் அப்படின்லாம் நிக்கிறவங்களுக்கு நடுவில் இவர் வந்து அது அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு போப்பு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். இன்னைக்கு ட்ரம்ப் வந்து கிளைமேட் சேஞ்ச்னே ஒன்று இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இமயமலை உருகிட்டு இருக்குது, போல்ஸ்ல இருக்கிற பனிக்கட்டி உருகிட்டு இருக்குது, போலார் பேர் செத்துட்டு இருக்குது, கண்ணு முன்னாடி டீப் சீல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் மேல வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்ம 2 days முன்னாடி வீடியோ கூட டீடைல்டா போட்டிருக்கோம், போய் பாருங்க. அதுல இருந்து அந்த லெவியாத்தான் கதையெல்லாம் கூட பிறந்துச்சு. சோ அவ்வளவு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வந்து ஒரு கண்ட்ரியும் சும்மா நம்ம பர்ன் பண்ணுங்கிறதுக்காக இல்லன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஆனா போப் வந்து கிளைமேட் சேஞ்சுங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. ஓகேவா, இது வரைக்கும் எந்த போப்பும் பேசாத விஷயங்கள் வந்து குளோபலா யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இது தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் மேக் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகேவா, 3ஆம் உலகப் போர் வரப்போறதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா 3ஆம் உலகப் போர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு 2022-23 பேசியிருக்காரு. அப்போ அவர் எதை சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும், அப்புறம் ஆப்பிரிக்கால கண்டினியூஸா சில நாடுகள்ல போர் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம அதை பத்தி பேசக்கூட மாட்டோம், நம்மளுக்கு அதெல்லாம் எக்ஸைட்மெண்ட் கிடையாது. ரஷ்யா உக்ரைன் அது ஃபேமஸா இருக்குங்கிறதுனால பேசுறோம். இந்த மாதிரி உலகத்துல நிறைய இடங்கள்ல கண்டினியூஸா போர் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ காசால பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, இஸ்ரேல் பிரச்சனை, இதெல்லாத்தையும் அவர் என்ன சொன்னார்னா, 3ஆம் உலகப் போர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, ஆனா பீசஸா நடந்துட்டு இருக்குது, இது நல்லதுக்கே கிடையாது, மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இருக்கிற வார் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து இதை பேசியிருக்காரு. ரெண்டாவது ப்ரெடிக்ஷன் அவர் என்ன மேக் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் என்னைக்குமே மன்னிப்பார். அவர் சொன்ன வேர்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன். God always forgives, human sometimes forgives. மனுஷன் எப்பவாவது மன்னிப்பான், ஆனா இயற்கை என்னைக்குமே மன்னிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்னு யோசிச்சு பாருங்க. கடவுள் நீங்க தப்பு பண்ணிட்டு பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவர் கொடுப்பாரு. மனுஷன் வந்து என்னைக்காவது எதிரியா அவனையோ ஹர்ட் பண்ணிட்டீங்க, அவன் சாரி சொன்னா அவன் விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் இயற்கைக்கு பண்ணக்கூடிய அழிவை வந்து அது மறக்கவே மறக்காது, மன்னிக்கவும் செய்யாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணியிருக்காரு. அண்ட் அது வந்து ரொம்ப மோசமா
போகும், நம்ம கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணலைன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு தப்பான பாதையில் இருக்கோங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. மூணாவது வந்து ஏஐ வந்து ஹியூமன்ஸை டீஹியூமனைஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் சில முக்கியமான டெசிஷன்ஸ், ஒருத்தங்களை காப்பாற்றணுமா வேணாமாங்கிற ஒரு டெசிஷன், ஒரு குழந்தை பிறக்கணுமா வேணாமாங்கிற டெசிஷன், இதெல்லாத்தையும் ஒரு கம்ப்யூட்டர் பண்ணக்கூடாது, இது ஒரு மனுஷன் தான் பண்ணணும். ஆனால் கம்ப்யூட்டர் கிட்ட போகிறது இதெல்லாம் தப்பு. ஒரு ஏஐ வந்து மனுஷனுக்குன்னு இருக்கிற ஒரு மனிதத்தன்மை, ஒரு மனிதநேயம், மனுஷங்கிறத ஸ்பெஷாலிட்டி அந்த இமோஷன் தானே, அது இல்லாமல் மாற்றிடும் நம்மள அப்படிங்கிறத வந்து ஏஐக்கு அகேன்ஸ்டாக அவர் சொல்லியிருக்காரு. நாலாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ் ஹியூமனிசம் வந்து மனித இனத்தையே பிரிச்சிரும், பணக்காரன் ஏழைன்னு பிரிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு இருக்காரு. அதாவது ஃபியூச்சர்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்ஏவெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பிறக்கிறப்பமே அது எவ்வளோ வேகமாக அப்படி அது எவ்வளோ வேகமாக ஓடணும், அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும், அது வந்து ஒரு 20 வயசுக்கு அப்புறம் அது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளோ அழகாக இருக்கணுங்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எடிட் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜிலாம் வந்துரும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்துருச்சுன்னா உலகத்தில் பணக்காரன் ஏழைன்னு ரெண்டு ரேஸ் தான் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரேசஸ்லாம் வந்து அப்படி மாறிடும். இது வந்து மனிதர் இனத்தையே பணக்காரன் ஏழைன்னு சொல்லி பிரிக்க ஆரம்பிச்சிடும், இது தப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அடுத்து வந்து மதம் வந்து அவரோட காலகட்டத்துக்கு அப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவரோட அதை பத்தியே அவர் ப்ரெடிக்ட் பண்றாரு. மதம் வந்து எனக்கு அப்புறம் இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து மோர் கிறிஸ்டியானிட்டியோட ஆரம்ப காலகட்டத்தில் சர்ச் எவ்வளவு சின்னதா இருந்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றவங்க மட்டும் அதுக்குள்ள இருந்தாங்களோ அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிரும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் மதத்தில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரணும்னு நினைச்சாலும் அந்த சிஸ்டம் வந்து அவங்களை அப்படி இருக்க விடுறது இல்லை. ஸோ மதம்ங்கிறது வந்து மோர் ஸ்பிரிச்சுவலா மாறிடும், ரிலீஜன்ங்கிறது வந்து மோர் ஸ்பிரிச்சுவலா மாறிடும் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்காரு. அடுத்து வந்து ஏஐ குட் ரீப்ளேஸ் ரிலீஜியஸ் லீடர்ஷிப். அவரை தான் சொல்றாரு, போப் இன்னைக்கு வந்து நான் ஒரு மனிதன், நான் இங்க இருக்கேன், ஆனா ஃபியூச்சர்ல இங்க ஒரு ஏஐ உட்கார்ந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, which is crazy. இன்னவே நம்ம நிறைய விதத்துல 10 வருஷத்துல வந்து டாக்டர்ஸ் இந்த மெடிசன் எல்லாத்தையுமே வந்து ஏஐ பார்த்துக்கும் பில் கேட்ஸ் நேத்திக்கு பேசியிருக்காரு. போப் வந்து அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ஏஐ வந்து போப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும், எது சரி எது தப்புங்கிற இந்த 135 கோடி ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஒரு ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு அது ஒரு ஜோக்கா சொன்னாலும் அவர் அதை சொல்லியிருக்காரு. அதை எவ்வளவு சீரியஸா சொன்னார்னு அவருக்கு தான் தெரியும். அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போப் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட மரணத்தை தானே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சாரு. ரொம்ப நாளுக்கு நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது, என்னோட காலம் முடிவுக்கு வருதுங்கிறத கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சொன்னாரு. இப்போ அவர் இல்ல. நிறைய பேர் இவர் இறந்த காலகட்டம் இந்த ஈஸ்டர் டயத்துல இறந்தது வந்து அது ஓகே, ஹி மேட் இட் டில் தி ஈஸ்டர், அது வரைக்கும் ஒரு உயிரை கையில பிடிச்சிருந்தாருன்னு கூட மாதிரி பேசுறாங்க. பட் இவரை பத்தி எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா இன்னைக்கு நாள் ஃபுல்லா வாசிச்சுட்டு இருந்த காலகட்டமா இருக்கட்டும், ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, ஒரு மனிதன் வந்து எப்படினாலும் போகலாம், ஒரு விஷயத்துல எந்த ஸ்டாண்டுனாலும் எடுக்கலாம். ஈஸியா மக்களை வந்து மெஜாரிட்டி மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற 4 பேரை ஆசாவாசப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா அவங்களுக்கு சம மாசா எல்லாரும் பேசுவாங்க, தூக்கி தலையில வைப்பாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் டெசிஷன்ஸ் எடுக்காம மக்களை பத்தி யோசிச்சு நடுவில் இருக்கிற சில பேர் ட்ரெடிஷன் அதுன்னு பேசுறவன் வந்து அஃபண்ட் ஆனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு மக்களுக்காக பேசின நிறைய விஷயங்கள் வந்து உண்மையிலே பயங்கர ஆச்சரியமா இருக்குது. which makes the global leaders respect him. நான் சொன்ன மாதிரி வந்து இஸ்லாமிய நாடுகளா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், நிறைய மற்ற மதங்களை கொண்ட நாடுகளா இருக்கட்டும், புத்திஸ்ட் கண்ட்ரீஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து இவரை வந்து ஐயோ ஒரு போயிட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்றதுக்கான காரணம் இதுதான். ஸோ பேசிக்கா இதுதான் போப் பிரான்சிஸ் அண்ட் அவரோட கதையை இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சில கதைகளை பார்க்குறப்போ தான் மதம் வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்ற ஜெனரேஷனுக்கு நடுவில் சம்டைம்ஸ் இட்ஸ் எக்ஸைட்டிங் when people like Pope Francis are there அப்படின்னு தோணுது. மாறிட்டு இருக்கிற உலகத்துல மாறாம எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி மாறக்கூடிய சில விஷயங்கள் நல்லதா இருந்துச்சுன்னா நம்ம அதை ஏத்துக்கணும். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் அடுத்த போப் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹவு அப்படிங்கிற ஒரு வேர்டை மட்டும் கமெண்ட்ல போடுங்க. நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து அடுத்த வீடியோல எப்படி போப்பை செலக்ட் பண்றாங்க, ஏன்னா அது பயங்கரமான ப்ராசஸ்ங்க. இது எப்படி வந்து ஒரு இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி எப்படி போப்பை செலக்ட் பண்றாங்கிறது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான ப்ராசஸ். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, போப் இறந்துட்டாரா 9 நாளுக்கு அங்க வந்து துக்கம் அனுசரிப்பாங்க, 9 days I guess. ஸோ அதுக்கப்புறம் பல நாட்களுக்கு கிட்டத்தட்ட 100 பேர் ஃபோன் இன்டர்நெட் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள ஒன்னா சேர்ந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பதவியில் இருக்கக்கூடிய சர்ச் லீடர்ஸும் ஒன்னா உட்காந்து ஒருத்தர் அடுத்த போப்பா எடுப்பாங்க. அவங்களுக்கு அது வரைக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ், ஃபோன் ஆக்சஸ் யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. கேட்கறதுக்கு எவ்வளோ கிரேசியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயமும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல ஹவு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் போடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாமல் இருப்பாங்கன்னா ஆர் நீங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பர்சனலாக ஃபாலோ நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a verified profile. நீங்க ஈஸியா அங்க வந்து என்ன ஸ்பாட் பண்ண முடியும். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers MGs.